நண்பர்களுக்கு வணக்கம். விட்டாலா டெம்பிளோட இது வந்து மெயின் பிரகாரம். இது வந்து இசைத்தூணு. அங்கே வந்து ஸ்டோன் சேரியட் இருக்குது, அதாவது கல்லால் செதுக்கப்பட்ட தேர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோபுரம், நுழைவாயில் கோபுரம். சரிங்களா? இப்படி தான் நிறைய வந்திருப்பாங்க. முன்னாடி மன்னர்கள் எல்லாமே இப்படி தான் முன்னாடி வந்திருப்பாங்க. இங்கே வந்தால் நேரையே கருவறை தெரியும். நேரையே கருவறை தெரியும். கோபுரத்தில் அந்த சேரியட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கருவறை தெரியும். இப்போ கருவறையில் எதுவுமே இல்லை. இங்கே கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, ராமாயணம், கிருஷ்ணர் அவதாரத்தை பற்றினா நிறைய புடைப்பு சிற்பங்கள் இங்கே இருக்கும். சரிங்களா? இது வந்து பாதி மனிதன் பாதி மிருகம், நரசிம்மர் வதம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதில் வழக்கத்துக்கு மாறாக சம்பந்தமே இல்லாத ஒரு சில புடைப்பு சிற்பங்களும் இங்கே இருக்குது. அது எப்படி இங்கே வந்தது, அதோடைய அதுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது $1,000,000 கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தவறாக இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஹனுமன் ராமரை வழிபடுற மாதிரி இருக்குது. இது எல்லாமே இருக்கா? அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மார்ஷல் ஆர்ட் இருக்குது பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் ஜப்பான்காரங்களா சைனாக்காரங்களா அவங்க தானே இந்த ஆர்ட் வச்சுருப்பாங்க. அவங்க அவங்களோட கலை இங்கே இருக்குது பாருங்கள். மார்ஷல் ஆர்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். எப்படி இங்கே வந்தது, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. இங்கே இருக்காது. இங்கே வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி அங்கே ஒரு தூணில் ஒரு இடத்துல இருக்கும், அங்கே ஒரு தூணில் ஒரு இடத்துல இருக்கும். 2 இடத்துல இது இருக்கும். நண்பர்கள் யாராவது நோட் பண்ணி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.